எங்களை அடிக்க கொள்ளுங்க சார், ஆனா நான் சொன்னதுதான் சார் நடக்கும். இவ இடம் இல்லாம தெருவுல நிக்கிற வரைக்கும் நாங்க அடங்க மாட்டோம் சார். இவள நடுத்தெருவுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறாதான் எங்க ஐயாவோட மனசு ஆறும். அதை எங்க ஆளுங்க நிச்சயமா செஞ்சு முடிப்பாங்க சார். விட்டா விடுங்க, பேசிட்டே இருப்பானுங்க. இழுத்துட்டு வந்து ஜீப்ல ஏத்தியா? நீங்க கவலைப்படாதீங்க ஜீவா. சும்மா மிரட்டுறதுக்காக எப்படி பேசுவானுங்க தவிர வேற எதுவும் செய்ய மாட்டானுங்க. நான் கிளம்புறேன். திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். ஓகே சார், தேங்க்ஸ். நான் வர்றேம்மா, யாரும் பயப்படாதீங்க. இனிமே ரவுடிங்க யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க. தைரியமா இருங்க. இந்த ரவுடிங்க பேசிட்டு போறத பார்த்தா இந்த பிரச்சனை முடியற மாதிரி தெரியல. ஆமா, இன்ஸ்பெக்டர் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்க வெளியே போறதுதான் இதுக்கு ஒரே வழி. இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? என்னால மத்தவங்க கஷ்டப்பட வேணாம் சார். இப்பவே கிளம்பிடலாம். சரி, இது வந்துடுறேன் சார். டேய், என்னடா அநியாயமா இருக்கு? எவனோ ஒரு ஆளுக்கு பயந்துகிட்டு எங்கேயும் ஹாஸ்டல் தர மாட்டேங்கிறாங்கன்னா எப்படா? டேய், அவங்க பயத்திலேயே நியாயம் இருக்குடா. போலீஸ் வந்து ரவுடியை பிடிச்சிட்டு போனாலும் அந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது. எத்தனை பேர் பிடிச்சாலும் டெய்லி இதே மாதிரி 4 பேர் வந்து கலாட்டா பண்ணுவாங்கன்னு சொல்றான். போலீஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆனா ஹாஸ்டல் நடத்துறவங்க இதே வேலையா இருக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம லேடிஸ் தங்குற ஹாஸ்டல்ல தினமும் போலீஸும் ரவுடியும் வந்து போயிட்டு இருந்தாங்கன்னு வையேன், அவங்க நிம்மதியே போயிடும் மச்சான். அது மட்டும் இல்ல, ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் ரவுடிங்க பண்ற கலாட்டானால ரொம்ப பயப்படுறாங்க. என் ஒருத்தியால அவங்க எல்லாம் ஏன் கஷ்டப்படணும்? அவங்களுக்காக யோசிக்கிறதெல்லாம் சரி மயிலு. எந்த ஹாஸ்டல்லையும் இடம் கொடுக்கணும்னா நீ எங்க போய் தங்குவ? தனியா வீடு எடுத்து தங்குறது கூட சேஃப் இல்லையே. நான் ஏற்காட்டுல இருந்தே வந்து போலான்னு இருக்கேன். எங்க வீடுனா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நடக்கிற கதையை பேசுங்க மயில. டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தா படிக்கிறதுக்கு நேரம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நான் பஸ்லயே படிச்சுக்கிறேனா, இல்லனா ராத்திரி கண் முழிச்சு படிச்சுக்கிறேன். இதை தவிர எனக்கு வேற எந்த வழியுமே இல்லைன்னு தோணுது. அவசரப்படாத மயிலு, கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். ஆமா மயிலு, நீ முதல்ல போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். சரியா? சரிங்க சார். மயிலு, அம்மா,
மயிலு அம்மா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கியா மயிலு? நான் நல்லா இருக்கேம்மா. மேல வாங்க ஆண்டி. ஆ வரேன். வாமா வா. வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. வாங்கம்மா. ஆ வாங்கம்மா. இல்ல உட்காருங்க ஆண்டி. பரவாயில்ல. வா உட்காரு. முரளி தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன். போடா. என்னம்மா திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்க? இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச? உன் ஹாஸ்டல்ல நடந்தத டிவில காமிச்சாங்க. அப்பத்துல இருந்தே எனக்கு வீட்ல இருப்பு கொள்ளல. உன் ஞாபகமாவே இருந்துச்சா, அதான் உன்னை உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. நீ ரெண்டாவதா ஒரு ஹாஸ்டல்ல இருந்தல்ல, அங்கதான் போனேன். அங்கதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த விலாசத்தையும் அவங்கதான் கொடுத்தாங்க. ஆ, இந்தாங்க. ஆ. ம். ஆண்டி, நான் தான் மயில பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்க எதுக்கு பாவம் இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நானே மயில பாத்துக்கிறேன்னு சொல்றது உங்களோட பெருந்தன்மை தம்பி. அதுக்காக எல்லா சுமையையும் நான் உங்க தலையில ஏத்திட்டு எனக்கு என்னன்னு நான் இருக்க முடியுமா? தங்குற இடத்தை ஏற்பாடு செஞ்சுக்க வேண்டியது எங்களோட வேலை. உதவி செய்யறவங்களையே அதுக்கும் தொந்தரவு பண்றது நியாயமே இல்ல தம்பி. நீங்க உங்க ஆபீஸ் வேலைய பாருங்க. நானும் இவ்வளவு இடம் தேடி பாத்துக்கிறோம். நல்ல ஹாஸ்டலா பார்த்து இவ்வளவு தங்க வச்சுட்டு நான் கிளம்புறேன். நாங்க எல்லா ஹாஸ்டல்லையுமே பார்த்தாச்சு ஆண்டி. மாசிலாமணியோட ஆளுங்க வந்து கலாட்டா பண்றதுனால எங்கேயுமே ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இவ ஏற்காட்டுல இருந்தே வந்துட்டு போகட்டுமே. இல்ல ஆண்டி, மயிலும் இதே தான் சொன்னா. ஆனா பிராக்டிக்கலா அது ரொம்ப கஷ்டம் ஆண்டி. வந்து போற அலைச்சல்லையே மயிலு ரொம்ப டயர்ட் ஆயிடுவா. அதுவும் இல்லாம படிப்புக்காக நிறைய நேரம் ஒதுக்க முடியாம போயிடும். வேற என்னதான் பண்றதுப்பா? அம்மா, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது? கையில நெய்ய வச்சுக்கிட்டு கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற மாதிரின்னு சொல்லுவாங்கப்பா. அதேதான் 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 அதேதான். டேய் பழமொழியை விடுறா, மேட்ருக்கு வா. டேய், இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே மயில் தயங்கிட்டுமே. நம்ம ஏன் அங்கேயும் தேடி அலையணும்? டேய், எதுல விளையாடுறதுன்னு உனக்கு விவசாயே இல்லையா? மச்சான், நான் சீரியஸா தான் சொல்றேன் மச்சான். மயிலுங்க தங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? டேய், நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேய், 3 ஆம்பளை பசங்களோட ஒரு பொண்ணு எப்படா ஒண்ணா தங்க முடியும்? ஐடியா சொல்றேன்னு சொல்லி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதரா, சும்மா இருடா. ஆண்டி, இவன் ஏதோ புத்தி கெட்டு போய் உளறிட்டான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்ன தம்பி இருக்கு? அவரு நல்ல யோசனையா தான் சொல்லியிருக்காரு. என்னம்மா சொல்ற? இது எப்படிமா சரியா வரும்? ஏண்டி சரியா வராது? உனக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கிறது தான் முக்கியம். இதை விட பாதுகாப்பான இடம் வேற எங்க இருக்கும்? எங்க போனாலும் ஆளுங்க வந்து கலாட்டா பண்றாங்கன்னு சொல்றேன். இங்க 3 ஆம்பளை பசங்க இருக்கிறப்போ எவனும் அவ்வளவு சுலபமா உள்ள வர முடியாது மயிலு. நான் இத உனக்காக மட்டும் சொல்லல, தம்பிக்கும் இதுதான் சரியா இருக்கும். நீ ஒரு இடத்துலயும் தம்பி ஒரு இடத்துலயும் இருக்கும்போது தம்பி உன்னை அடிக்கடி வந்து பாத்துட்டு போறது கஷ்டம். ஒரே இடத்துல அவரோட கண் பார்வையிலேயே நீ இருந்துட்டனா நீயும் நிம்மதியா இருப்ப, அவருக்கும் அலைச்சல் மிச்சம். அதெல்லாம் சரி ஆண்டி. ஆனா இங்க வேலைக்கு கூட லேடிஸ் யாருமே இல்லையே. நாங்க 3 பேருமே பசங்க. மயிலு எப்படி ஆண்டி தனியா எங்களோட? இத பாருங்க தம்பி, கெட்ட புத்தியும் மனசுல தப்பான எண்ணமும் இல்லாம இருந்தா போதும்.
ஆம்பளை பொம்பளைன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எத்தனை பேர் கூட வேணும்னாலும் ஒன்னா இருக்கலாம். ஆ, மயிலு ஏற்கனவே உங்க ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை பார்த்திருக்கா, உங்களுக்கு சமைச்சு போட்டிருக்கா, கூட்டி பெருக்கி இருக்கா. நீங்க 3 பேரும் தப்பா இவகிட்ட ஒரு வார்த்தை பேசிருப்பீங்களா, இல்ல தப்பா ஒரு பார்வை தான் பார்த்திருப்பீங்களா? ஒரு பொண்ணோட மனசை காயப்படுத்த ஒரே ஒரு கெட்ட பார்வை பார்த்தா போதும் தம்பி. இந்த இடம் பாதுகாப்பா இல்லைன்னு மனசுல ஒரு சின்ன உறுத்தல் வந்தா கூட ஒரு பொண்ணு அந்த பக்கமே போக மாட்டா. ஆனா மயிலுக்கு நீங்க யாருமே அப்படி ஒரு சங்கடத்தை கொடுக்கல. ஏன்னா 3 பேருமே தங்கமான பிள்ளைங்க. ஒழுக்கமா வளர்ந்த பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. உங்களை மாதிரியே எல்லாருமே இருந்துட்டா 100 ஆம்பளை பசங்க இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ள அவங்களோட தனியா தங்க முடியும் தம்பி. ஆண்டி, பெத்த பொண்ணு எங்களுடைய தங்கட்டும்னு சொல்லி இவ்வளவு நம்பிக்கையோட சொல்றீங்க. எங்க வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆண்டி. இது மட்டும் எங்க அம்மா கேட்டிருந்தாங்க, ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. ஆமா ஆண்டி, எங்களை விட எங்க மேல நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஏன் நம்பிக்கையை விடுங்க தம்பி. இவளுக்கு உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஒரு பிரச்சனை வந்த உடனே தைரியமா இங்க வந்து போறா. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவை சொன்னேன். தம்பி மன்னிச்சிடுங்க தம்பி. உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுல எந்த சங்கடமும் இல்லல்ல? எனக்கு இதுல எந்த சங்கடமும் இல்ல. எனக்கும் இதுதான் நல்லதுன்னு படுது. ஆனா மயிலும் இதுக்கு சம்மதிக்கணும்ல. நானே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ என்ன சொல்லிட போறா தம்பி? இவ படிக்கிறதுக்கும் பாதுகாப்புக்கும் இந்த இடம் தான் சரியா இருக்கும். அதனால இங்கே இருக்கட்டும். மயிலு, நீ என்ன சொல்ற? சரிம்மா. மயில போய் பார்த்துட்டு இப்பதான் வரீங்களா அத்தை? ஆமா தேனு. சொல்லியிருந்தா நானும் உங்க கூட வந்து மயில பாத்திருப்பேன்ல. கயலக்கா சொல்லிதான் நீங்க போன விஷயமே தெரிஞ்சது. சேலம் போகணும்னு நான் முன்னாடியே முடிவெடுக்கலடி. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருந்ததா. அவளை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான் காலையிலேயே கிளம்பி போயிட்டேன். சரி, அதை விடுங்க அத்தை. மயில் இப்ப எங்க இருக்கா? தங்கறதுக்கு வேற ஹாஸ்டல் கிடைச்சிருச்சா? அவ ஹாஸ்டல்ல தங்கல. இப்போ எங்க போனாலும் ரவுடி பசங்க வந்து தொல்லை பண்றாங்களாம். ஹாஸ்டல்காரங்களும் தங்க விட மாட்டேன்றாங்களாம். அதான் ஜீவா தம்பி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லயே அவளும் தங்கட்டும்னு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு தெரியும் அத்தை. அங்க சுத்தி இங்க சுத்தி அவ கடைசியில சார் கிட்ட தான் போய் சேருவான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன நினைச்சேனோ அதே மாதிரியே நடந்துருச்சு. என்னடி சொல்ற? அது இல்ல, மயில் எங்க போய் தங்கினாலும் நமக்கு பயமா தானே இருக்கும். அவ சாரோட பாதுகாப்புல இருந்துட்டா பிரச்சனை இல்லல்ல, அது சொன்னேன். எனக்கும் இதே தாண்டி தோணுச்சு. ஆனா பாவம் மயிலு தான் ரொம்ப சங்கடப்பட்டா. நம்ம வீட்ல இருந்தே போயிட்டு வரேன்னா நான் தான் அவளை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சு அங்கேயே தங்க சொன்னேன். நல்ல காரியம் பண்ணீங்க அத்தை. இல்லனா என் வேண்டுதெல்லாம் வீணா போயிருக்கும். நீ என்ன வேண்டிக்கிட்ட? வேற என்ன வேண்டிப்பாங்க? மயிலுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும். அவ
அவ பெரிய ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும். அதான் இங்க இருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தா அலைச்சல்லே பாதி நேரம் போயிரும். அப்புறம் எங்க இருந்து அவ படிச்சு பரீட்சை எல்லாம் எழுதுறது. ஏய், என் பொண்ணை பத்தி என்ன நினைச்ச? எங்க இருந்தாலும் நல்லபடியா படிச்சு பரீட்சை எழுதி அவ சாதிப்பான். ஏதோ படிக்கிற இடத்துக்கு பக்கத்திலே தங்குற வசதி கிடைச்சதுனால நான் மயில அங்கேயே இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். அத்தை, மயில் உங்களுக்கு பொண்ணுனா எனக்கு ஃப்ரெண்டு. அவ அருமை பெருமை எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, நேரமா வீட்டை பார்த்து போங்க அத்தை. ஆனாலும் உனக்கு வாய் நீளம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்னை மதிச்சு இவ்வளவு நேரம் பேசின பாரு, என்ன சொல்லணும். வீட்டு பக்கம் வருவல, காலை உடைக்கிறேன். நான் கண்டிப்பா வருவேன் அத்தை. மயில் இல்லாத குறைய வேற யாரு தீர்த்து வைப்பா? என்ன சாமி பாக்குற? கொஞ்ச நாளா கண்டுக்காம இருந்தவ இப்ப எதுக்கு விளக்கெல்லாம் ஏத்துறான்னு யோசிக்கிறியா? நெசத்தை சொல்லணும்னா நான் உன் மேல பயங்கர கோவத்துல இருந்தேன். எங்கேயோ இருந்த ஜீவா சார நீதான் மயில் கிட்ட கொண்டு வந்து சேர்த்த. எல்லா ஹீரோ ஹீரோயினுக்கு நடக்கிற மாதிரி மோதல், அதுக்கப்புறம் காதல்னு அவங்க கதை அழகா போயிட்டு இருந்துச்சு. அவங்கள ஒண்ணு சேர்த்து வைன்னு நானே உன்கிட்ட வந்து வேண்டியிருக்கேன். ஆனா நடந்ததெல்லாம் அப்படியே வேற. திட்டுப்பாறையில மயில் தான் ஜீவா சார காப்பாத்தினான். ஆனா தான் காப்பாத்தினதா மது நாடகமாடி எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. மயிலும் நெசத்தை சொல்ல முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா. நீயும் ஏதோ ஒரு வழியில நடந்ததெல்லாம் புரிய வச்சு மயில சார் கூட சேர்த்து வைப்பேன்னு நினைச்சா, நீ மதுக்கும் சாருக்கும் நிச்சயமே முடிச்சு வச்சிட்டியே. அந்த கோவத்துலதான் நான் உன் பக்கமே வராம இருந்தேன். தாய கட்டிய உருட்டி போடுற மாதிரி எல்லார் வாழ்க்கையை உருட்டி போட்டு திடீர்னு நீ கதையே மாத்திட்டியே. மயில சேலத்துக்கு அனுப்பி வச்சு சென்னைக்கு போக இருந்த சார சேலத்திலேயே இருக்க வச்சு மயில ஹாஸ்டல்லயே தங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கடைசியில 2 பேரையும் ஒன்னாவே தங்க வச்சுட்ட. வில்லன் கும்பலுக்கு பயந்து மயில் விலகி விலகி போனாலும் நீ அவளை எங்க சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து சேர்த்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி. ஒரே இடத்துல அவங்கள ஒண்ணு சேர்த்த மாதிரி வாழ்க்கையிலயும் நீதான் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஆனா அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. என் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறேன்னு மதுவுக்கு சாரோட அப்பா வாக்கு கொடுத்திருக்காரு. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக மதுவும் அவங்க அப்பாவும் என்ன வேணாலும் நாடகம் போடுவாங்க. அதை எல்லாத்தையும் முறியடிச்சு நீதான் அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஜீவா சாரையும் மயிலையும் பிறக்கிறப்பவே நீ அவங்களுக்குள்ள முடிச்சு போட்டுட்ட. அத 3 முடிச்சு போடுற உறவாவும் நீதான் மாத்தணும். அதுக்காக தினமும் நான் உனக்கு மாவிளக்கு ஏத்துறேன், சரியா? இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற டீலிங். என் வேண்டுதல நீ நிச்சயமா நிறைவேற்றுவேன்னு நான் நம்புறேன். மயிலு, அகாடமி கிளம்பிட்டியா? ஆமா சார். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணுல மயிலு, நானும் ஆபீஸ்க்கு தான் கிளம்புறேன். அப்படியே போற வழியா உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல சார், வேண்டாம். ஏன்? அகாடமி பக்கத்துல தானே இருக்கு, நான் பஸ்ல போய்க்கிறேன். மயிலு, நீயும் நானும் வேற வேற டைம்ல கிளம்பி இருந்தா பரவாயில்ல. 2 பேரும் ஒரே டைம்ல தானே கிளம்பியிருக்கோம். எனக்கு அப்படியே போற வழி தானே, உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனை? ஒரு நாள் இந்த வசதிக்கு பழகிட்டா தினமும் இதையே மனசு எதிர்பார்க்கும் சார். சூழ்நிலையால உங்களால என்ன டிராப் பண்ண முடியலன்னா ஏமாற்றம் ஆயிடும். சில விஷயத்த பழகிக்காம இருக்கிறதே நல்லது சார். அதெல்லாம் இல்ல மயிலு, நம்ம பழக்கத்தை எப்படி விடாம இருக்கணும்னு தான் யோசிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் சொல்லவா? உன்னோட அகாடமி டைமிங் ஏத்த மாதிரி என்னோட ஆபீஸ் டைமிங்கை நான் மாத்திக்கிறேன். சிம்பிள். நம்ம டெய்லி ஒன்னாவே போய்க்கலாம். அதுதான் உனக்கும் சேஃப்டியும் கூட. ரவுடி பசங்க போற வழியிலயோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ உன்னை கலாட்டா பண்ணலாம். நீ என்னோட வந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? போறப்ப ஓகே சார், திரும்பி வரப்ப வழி மறைக்க மாட்டாங்களா?
அப்ப நீங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வர நேரத்தை எனக்காக மாத்திப்பீங்களா? மாத்திக்கலாம் மயிலு, நோ ப்ராப்ளம். இதே மாதிரி எவ்வளவு நாள் சார் எனக்கு துணையா வருவீங்க? நீ ஒத்துக்கிட்டனா வாழ்க்கை முழுக்க வருவோம் மயிலு. ஆ, இல்ல மயிலு, சாரி, உன்னோட கோர்ஸ் முடிகிற வரைக்கும் வருவேன்னு சொன்னேன். உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. அவங்களும் வர முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த நேரம் பார்த்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? மயிலு, நீ கற்பனையா கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? அதே மாதிரிதான் சார், ஆபத்து வந்துருமோன்னு பயந்து எப்பவும் யாரோ ஒருத்தரை நம்பி இருக்க முடியாத. நம்ம பாதுகாப்ப நம்ம தான் பாத்துக்கணும். நீங்க என் படிப்புக்கு பண உதவி செய்றீங்க, தங்க இடம் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது சார். எதிர்பார்க்கவும் மாட்டேன்.